உணவை வீணடிக்காதீர். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம பார்க்குறது இப்போ ஒரு டீ டைம், ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா பார்த்தீங்கன்னா டீ போடுற டயத்தில் வீட்டிலே செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மெது பக்கடான்னு சொல்லுவோம். இந்த மெது பக்கடா பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பல்லு இல்லாதவங்களாம் கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இதை செஞ்சிடலாம். இது ஸ்கூல் விட்டு வராங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் உடனே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். லீவில் இருக்கும்போதும் செஞ்சு கொடுக்கலாம். அது மாதிரி நம்ம செய்கிறதுக்கு நம்ம முதல்ல இந்த மெது பக்கடா செய்ய ஒரு 100 கிராம் கிட்ட வெங்காயம் எடுத்துக்கணும். இந்த வெங்காயம் தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். ஜீரகம் வந்து அதுபோல் ஒரு டீஸ்பூன் ஜீரகம். இதுக்கு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 3 மிளகாய் போதுமானது. அது கூட மிளகு ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுங்க, கருப்பு மிளகு. கருவேப்பிலை வந்து ஒரு 4 கொத்து கருவேப்பிலை இதை எடுத்து வச்சுங்க. கருவேப்பிலை எடுத்து வச்ச பிறகு ஒரு இடிக்கக்கூடிய உரலை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. அந்த உரலில் நம்ம கருப்பு மிளகு எடுத்து வச்சுருக்கோம். அந்த மிளகை மட்டும் அந்த கருப்பு உரலில் கொடுத்து நல்லா இடித்து எடுத்து வைங்க. இந்த மாதிரி அந்த ஒரு டீஸ்பூன் மிளகு, கருப்பு மிளகை நல்லா உரலில் கொடுத்து நல்லா தூளாக இடிச்சுங்க. ஏன்னா அந்த இடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல நறுமணமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த காரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு கரெக்டான ஒரு லெவலான காரமாக இருக்கும். இந்த மிளகு பார்த்திங்கன்னா அங்கங்கே கடிபட்டுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக இதை வந்து நல்லா இடித்து போட்டுங்க. இந்த இடித்து போட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில், காரத்தில் இருக்கும். இந்த மாதிரி அதை நல்லா தூளாக அந்த ஒரு டீஸ்பூன் மிளகையும் நல்லா இது மாதிரி தட்டி இடித்து நம்ம சேர்த்துக்கணும். அதுக்காக இந்த மிளகை நல்லா இடிங்க. இந்த மாதிரி இடிக்கணும். இந்த மிளகு இடிக்கும் போது நல்லா கமகமன்னு வாசம் வரும். இந்த மாதிரி அந்த மிளகை இடித்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை தனியாக எடுத்து இந்த மிளகை தனியாக எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு இந்த மிளகும் பச்சை மிளகாயும் தான் காரம். மற்றபடி நம்ம மிளகாய் தூள்லாம் இதில் பயன்படுத்துறது இல்லை. இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நல்ல டெலிஷியஸான டேஸ்ட்டில் இருக்கும். அதே போல் இப்போ நம்ம வந்து அது மாவை அந்த கரைச்சி எடுக்கணும்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துங்க. ஒரு பவுல் எடுத்துங்க. அதில் ஒரு 1/4 கிலோ கிட்ட நான் மாவு எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ கிட்ட நல்ல சுத்தமான கடலை மாவு எடுத்து அந்த மாவை நல்லா சலித்து எடுத்து வச்சுங்க. சலித்து எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக 2 டீஸ்பூன் மைதா மாவு மட்டும் 2 டீஸ்பூன் போட்டுங்க. அது கூட பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து 1 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா பொரிக்கும் போது அது கருத்து போயிடும். இந்த மாதிரி கடலை மாவு 2 டீஸ்பூன், மைதா மாவு 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து அதை நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். 2 டீஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் இப்போ நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம். இப்போ போட்டு அதை நீங்கள் இது கூட வந்து நம்ம நறுக்கி நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயத்தை சுத்தமாக கழுவிட்டு அதில் பூஞ்சையெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி அதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருங்க. இந்த மாவில் அரிசி மாவு, மைதா மாவு, கடல மாவு இதில் இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருங்க. இது கூட நம்ம தட்டி நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்க அந்த மிளகு, அந்த 1 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் போட்டுருங்க. மிளகுத்தூளை போட்டுருங்க. இது கூட நறுக்கின வெங்காயம் நல்லா சுத்தம் பண்ணி இருப்போம். அந்த வெங்காயத்தை நல்லா உதிராக போடணும். அந்த 100 கிராம் வெங்காயத்தையும் போடணும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது ஒரு வெங்காயம், அதில் வந்து ஒரு மிளகாய், ஒரு வெங்காயம்னு இப்படி கடி போடணும் மெல்லும்போது. அதுக்காக நம்ம வந்து உதிராக வெங்காயம் நிறைய சேர்க்கணும். அந்த 100 கிராம் வெங்காயத்தை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி இந்த மாதிரி உதிராக சேர்த்துருங்க. இந்த மாதிரி உதிராக சேர்க்கணும். உதிராக அந்த வெங்காயத்தை சேர்த்துங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் சேர்த்த பிறகு இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய், சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருப்போம். அந்த பச்சை மிளகாயை, அந்த 3 மிளகாயை, அரிஞ்ச மிளகாயை சேர்த்துங்க. இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துடணும். பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு கருவேப்பிள்ளையை அந்த இலையை மட்டும் உருவி அதை திருவி போடணும். அதாவது கருவேப்பிள்ளையை நறுக்கி போடுறது ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா தூளாக போடுறது ஒரு மாதிரியாக இருக்கும். இது போல் திருவி போட்டிங்கன்னா அது வாசம் நல்லாயிருக்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னா பொரிக்கும்போது அந்த கருவேப்பிலையும் சேர்ந்து போகும்போது அது மொறு மொறுன்னு நல்லா அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கருவேப்பிலையை இந்த மாதிரி திருவி போட்டுருங்க. திருவி போட்டுறணும். திருவி அந்த கடலை மாவு மைதா மாவோடு சேர்த்துக்குங்க. அரிசி மாவோட சேர்த்துக்கணும். மிளகு, ஜீரகம், அதே போல் சோம்பெல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம், வெங்காயமும் சேர்த்துருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டை நல்லா அரைச்சி போட்டுங்க. அது 1 டீஸ்பூன் இருந்தால் போதும், ரொம்ப போட வேண்டியதில்லை. அந்த 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு அது கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து இடித்த தூள், அந்த தூளை சேர்த்துங்க. அப்படி இது இடிக்கலைன்னா நீங்கள் கரம் மசாலா தூள் சேர்த்துங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா போட்டுங்க. ஆப்ப சோடான்னு சொல்லக்கூடியது அந்த பேக்கிங் சோடா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு அது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரணும். அதுக்காக இந்த ஆப்ப சோடா போட்டுக்கிறோம். இப்போ இதில் வந்து நீங்கள் கலருக்கு வந்து கேசரி பவுடர் போட்டுக்கணும். கேசரி பவுடர் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட அது கலருக்கு என்ன வேணுமோ அதுபோல் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடலை, அதனால் கேசரி பவுடர் போட்டிருக்கேன். போட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாவில் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பெரளணும். அப்படி பெரண்டால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாவு கரைக்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் திப்பி திப்பி இல்லாமல் இருக்கும், ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதனால் நல்லா இந்த மாவை கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. நல்லா பெரட்டி விட்ட பிறகு இப்போது நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணியை சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இப்போ தண்ணியை சேர்த்து கிளறுவோம். இந்த மாதிரி அந்த தண்ணியை சேர்த்து அந்த மாவோடு பிசையணும். நல்லா அந்த கரண்டியை வச்சு அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ ஒரு அளவு வந்த பிறகு நம்ம தண்ணியை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இப்படி உதுத்து விடுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கையால் அதை பிசைஞ்சிக்குவோம். நல்லா அடியிலெல்லாம் வந்து மாவு நிறைய பார்த்திங்கன்னா பெறலாமல் இருக்கும். நல்லா அதெல்லாம் சேர்த்து பெரட்டணும். இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா பிசறி விட்டுக்கிட்டே வரணும். இந்த மாவு இட்லி மாவு பதத்துக்கு வரணும். அதாவது உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்க தயிர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரணும். அது பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து விட்டால் உதிரணும் அந்த மாவு. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது, பக்கடாக்கு மாதிரியும் பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப லூஸாக தண்ணியாகவும் போயிடக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி மாவு போடுற பதத்துக்கு இருக்கணும். இந்த பக்கடா எப்படி பண்ணாங்கன்னா இந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு தான் போடுவாங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்து உதுத்து விட்டால் இந்த மாதிரி உதிராக வரும். இந்த மாதிரி உதிராக வரும். பஜ்ஜி போட்டுட்டு மிச்சம் இருக்க மாவில் செய்வாங்க. இந்த மெது பக்கடா அப்படி தான் செய்வாங்க. இப்போ நல்லா உதிராக அந்த மாவு அந்த அளவுக்கு தண்ணியாக லூஸாக பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதாவது இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுருங்க. கடாய் நல்லா அகலமான கடாயை வைங்க. குறைஞ்சபட்சம் இதுக்கு 1 லிட்டர் எண்ணெய் வேணும். 1 லிட்டர் எண்ணெய் இருந்தால் தான் இது நல்லா பொரிக்க முடியும். இப்போ அந்த மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து நல்லா அந்த எண்ணெய் சூடு வந்துட்டான்னு பார்ப்போம். அந்த மாவை அதில் கொஞ்சமாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அது பொரிஞ்சு மேலே வந்து சுற்றும். இந்த மாதிரி விட்டிங்கன்னா அப்படியே உடனே பொரிஞ்சு மேலே வந்துடும். மேலே வந்து அப்படியே நகரும். அப்போ எண்ணெய் நல்லா கரெக்டான சூடு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் சூடு வந்த பிறகு இந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து நீங்கள் இப்படி கிள்ளியும் விடலாம், அப்படியே உதுத்தும் விடலாம். இப்படி இது மாதிரி கிள்ளியும் விடலாம். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கும். அதனால் நீங்கள் கையில் பட்டுக்காமல் மெதுவாக போடுங்க. மேலே தூக்கி போட்டிங்கன்னா மேலே எண்ணெய் தெரிஞ்சிடும். அந்த எண்ணெயை ஒட்டுனாப்பில் வச்சு இந்த மாதிரி உதுத்து விடுங்க. இல்லைன்னா இது மாதிரி கிள்ளி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கிள்ளி விட்டோன்னா அது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து பொரிஞ்சு மேலே வரும். வந்து நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கிடும். ரொம்ப கருத்து போயிடாமல் அதை எடுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்ணக்கரையர்னு ஆகிடும். அந்த மாதிரி இதை கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பொரிக்கக்கூடிய எண்ணெய் சட்டி கடாய் வந்து உங்களுக்கு நல்ல அகலமான கடாயாக இருக்கட்டும். கரண்டி விட்டு எடுக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு இது மாதிரி சலசலப்பெல்லாம் அடங்கி இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கரண்டியை கொடுத்து எண்ணெய் பண்ணி பிரட்டி விட்டுக்கிட்டே வரணும். இல்லைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது அப்படியே கரிஞ்சு போயிடும். ஒரே பக்கமாக இருக்கக்கூடாது. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி இதை நல்லா கிளறி விடணும்.
கிளறி விட்டிங்கன்னா இப்போ நமக்கு அற்புதமாக இந்த மெது பக்கோடா நல்லா சாப்பிட்டா இது எடுத்து பார்த்திங்கன்னா வந்து எண்ணெயெல்லாம் உறிஞ்சி இருக்காது. இதில் தண்ணி கூட போயிடுச்சுன்னா எண்ணெய் ஃபுல்லாக உறிஞ்சிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சுடுன்னு ஒரே எண்ணெயாக போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்துக்கு நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா அற்புதமாக எண்ணெயெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்ல மிருதுவாகவும் கிறிஸ்பாகவும் அப்படியே பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக அந்த மெது பக்கோடா பொரிஞ்சு வந்துட்டு அதை எடுத்து அப்படியே எண்ணெயெல்லாம் நல்லா அதில் வந்து வடிய விட்டுட்டு உதறி விட்டுன பாரு இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் சுத்தமாக அதில் வடிஞ்சிடும். இப்போ நம்ம அப்படியும் எண்ணெய் வடிகிற மாதிரி ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் இதை சேர்த்துங்க. கொஞ்சம் நேரத்தில் சுத்தமாக எண்ணெயெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும். உங்களுக்கு நல்லா மொறுன்னு நல்லா வாசமாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா இதமாகவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது சூப்பராக நமக்கு மெது பக்கோடா ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் மெது பக்கோடா செய்யுங்க. இந்த மாதிரி அதை பொரித்த பிறகு இந்த நிறத்தில் இருக்கும். இங்கே எங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ கடைகள்லாம் மீந்து போன பஜ்ஜி மாவில் இது போடுவாங்க. வெங்காயத்தெல்லாம் வெட்டி போட்டு போடுவாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டீயோட பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் இதை ஒரு 2 பொட்டலம் 3 பொட்டலம் கூட வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பிளேட்டிங் பண்ணிக்கோங்க. அதை சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பச்சை ஓம இலை ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். இந்த பச்சை ஓம இலையை நீங்கள் எடுத்து அதை கிழிச்சிடணும். நல்லா பார்த்தீங்கன்னா தூள் ஆக்கிக்கணும். இந்த பச்சை இலை வந்து பார்த்திங்கன்னா ஓம இலையை நம்ம ஓமம் அதில் போடுறதில்ல. இந்த ஓம இலையை எடுத்து அதை கிழித்து தூளாக அதை அப்படியே பிச்சு அந்த மேலே கார்னிஷ் பண்ணி விட்ருங்க. இந்த பக்கோடாவை அந்த ஓம இலையோடு சாப்பிடும்போது நல்ல செரிமானமாகும். நல்லா பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து எல்லா செரிமானமும் ஆகிடும். அந்த மாதிரி நல்லா கமகமன்னு வாசமாகவும் இருக்கும். அந்த பச்சை இலையோடு போடணும். அந்த ஓம இலையோடு சாப்பிட்ணும். இது ஒரு காரம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் மெது பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களுடைய சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். இப்போ நமக்கு ஹைலைட்டான சூப்பரான டேஸ்ட்டில் மெது பக்கோடா ரெடி ஆகிட்டு டீ கடையிலெல்லாம் போடலாம். ரோட்டோர பஜ்ஜி கடைகளெல்லாம் இது போடலாம். அந்த மாதிரி இதுக்கு தேங்காய் சட்னியோட எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டாப் அண்ட் டக்கராக இருக்கும். அதுபோல் டீ கடை டிஃபன் கடை இது எல்லாமே வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு வந்து அந்த மசாலாவும் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நினச்சி சட்னி எடுத்து நினச்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருங்க. எங்களுடைய வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.